நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில இது விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது, 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையில் மீனராசிக்கு எப்படி இருக்குது. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என நம்பி சூழ்நிலை அறிந்து நிதானமாக செயல்படும் நீங்கள் கடும் முயற்சி, அதாவது வேலையில் கடும் முயற்சி நிறைவேறும். அதே போல் தொழில் நல்ல சிறக்கும். புதிய தொழில் எல்லாம் ஓரளவுக்கு சரியானபடி இருக்கும். சில விஷயங்கள் நல்ல நேரம் பார்த்து இந்த வாரத்தில் தொடங்கிறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும், சுப செலவுகள் அதிகரிக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் குரு வரார் 16ஆம் தேதி. தாயார் உடல்நிலை பாதிப்பு, தாயார் மனக்கவலை, தாயாருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் அம்மா ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கூடியமான வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறதுல கவனமாக பேசுங்க. போராட்டாதி நட்சத்திரம் மீனராசி சமாளிச்சிடுவாங்க, ரேவதி நட்சத்திரம் மீனராசி சமாளிச்சிடுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இதில் கொஞ்சம் தடுமாற்றம்ங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். ஏன்னா இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் இந்த வாரத்தில்.
கோவம் தான் அதிகமாக வருமே தவிர செயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஸோ கோவப்படாமல், ஆனால் அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பாங்க, மற்ற விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பாங்க. குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் ரொம்ப காமெடியான பர்சன், ரொம்ப நல்ல ஒரு பர்சன், நல்ல ஒரு சிரித்து சந்தோஷமாக நிறைய நல்ல குணங்கள்லாம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் எல்லாமே இந்த வாரத்தில் எல்லாமே அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புணர்ந்து செய்யக்கூடியது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கிறனால தானே பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும், எதிர்பாராத செலவுகள் அதிகமாக வரும் இந்த வாரத்தில், தேவையில்லாத செலவுகள் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள் சேர்க்கை இந்த வாரத்தில் வரும். அந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய வாரத்தில் புதிய நண்பர்கள் சேர்க்கை வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொந்த தொழில் விரிவு செய்யக்கூடியது, புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது, புதுசாக ஏதாவது முயற்சிகளெல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா மேம்படும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதையுமே நேர்மையாக செயல்பட வேண்டும்னு நினைப்பீங்க. அதாவது குறுக்கு வழியில் போகணும்னு நினைக்க மாட்டீங்க. சில பேர் உங்களை குறுக்கு வழியில் போகிறதுக்கு உங்களை முயற்சிப்பாங்க, நீ இதை செய்ய, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் போய் ஏடாகூடாமல் மாட்டிக்காதீங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கெட்ட பேர் வரும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் கெட்ட பேர் வரும். உங்களை அந்த மாதிரி கட்டாயப்படுத்துவாங்க, நீ இதை செய்ய, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த வாரத்துலலாம் சில சிக்கல்களை எப்படி சமாளிக்கணுமோ அந்த மாதிரி இந்த வாரத்தை கொண்டு போங்க. ஏன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி, சனி பிரதோஷம் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி இருக்குது. அடுத்ததாக குரு பயிற்சி இருக்குது. ரொம்ப விசேஷமான நாள்லாம் இருக்குது. அது குரு பயிற்சியெல்லாம் வந்து நாளில் குரு அப்படிங்கிறது அபவாதம் தான், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு நடக்கிற பிளான் ஒன்றா இருக்கும். நீங்கள் ஒரு செலவு, நான் 10,000 ரூபாய்க்குள்ளே இதை நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க, அப்போ தான் அங்கே 15,000 ரூபாய்கிட்ட செலவு வரும். எப்படி 5,000 ரூபாய்க்கு கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கியும் சமாளிக்கிறீங்க. இப்படியெல்லாம் சில நெருக்கடிகள் அதிகமாக தான் வரும் இந்த வாரத்தில். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீனராசிக்காரர்கள் நான் இந்த வேலைக்கு நான் இங்கே போகிறேன், நான் இந்த வேலைக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாவது எங்கேயாவது ஒரு 4 நாள் போய் இருந்துட்டு வருவாங்க, ஒரு 2 நாளாவது எங்கேயாவது போய் இருந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான சில சூழ்நிலையெல்லாம் வரும். அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானித்து இந்த வாரத்தை கொண்டு போங்க. சுபம், வாழ்க வளமுடன்.